சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் கார்த்திகேஸ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நீங்கள் உங்களுடைய துறை அப்படிங்கிறது இதய துடிப்புக்கான ஒரு துறை. இந்த இதய துடிப்புக்கு ஒரு துறையா, அது என்னது அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா ஒரு காலத்தில் மிகுந்த சந்தோஷமான செய்திகளை கேட்கும் பொழுது, அதிர்ச்சிகரமான செய்திகளை கேட்கும் பொழுது இந்த இதய துடிப்பு சார்ந்து தான் அந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்பா எனக்கு படபடன்னு வந்துருச்சு சொன்னதை கேட்ட உடனே அப்படிம்பாங்க. சில பேர் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கும்போது அதுவும் இதய துடிப்பு தொடர்பான விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் அந்த நிமிஷத்து உணர்ச்சிகளுக்காக சாதாரணமான ஒரு வெளிப்பாடாக இருந்துச்சு. படபடன்னு வந்துச்சு அப்படின்னாலும் சயின்ஸில் அந்த வார்த்தையை வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு உணர்வுகளுடைய வெளிப்பாடாக இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டுருக்கு. ஸோ இந்த இதய துடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளும் இன்றைக்கு நிறைய மருத்துவத்துறை சந்திக்கிற விஷயங்களையும் பார்க்கலாம். டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி மனிதனுடைய இதயமானது ஒரு நிமிடத்திற்கு 50லேருந்து 100 முறை துடித்து கொண்டு இருக்கிறது. அது துடிக்கிறதே நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். பட் நம்ம ஏதாச்சும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலோ இல்லை ஒரு மகிழ்ச்சியான தகவலோ கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு மகிழ்ச்சி வரப்போ இதய துடிப்பு அதிகமாகிறதுக்கோ இல்லை ஒரு பயத்தினாலேயோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மளுக்கு ஒரு டிரான்ஷியண்ட்டாக கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் படபடப்பாக இருக்க மாதிரி தெரியும். இதே நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ நார்மலாக. ஸோ இது ஃபிசியலாஜிக்கல் நீடுன்னு சொல்லுவோம். நம்ம அது எமோஷனலாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதே ஒரு வெளிப்பாடு துடிப்பு மாறும். அது மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும் போதோ படுத்துட்டு இருக்கும் போதோ ரிலாக்ஸாக இருக்கும் போதோ இதே துடிப்பு நார்மல் தான் இருக்கும். அப்போ இந்த சமயத்தில் தேவையில்லாமல் அதிவேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதை தான் நம்ம ஒரு அரித்மியா, அது இதய துடிப்பில் ஒரு சீரற்ற தன்மையில் அதிவேகமாக துடிக்கிறது தான் சீரற்ற தன்மையில் துடிப்பது தான் அரித்மியா என்று சொல்கிறோம். இதுதான் நீங்கள் சொன்னது திடீர்னு தேவையே இல்லாமல் என் நெஞ்சு படபடப்பு, ஃப்ளட்டரிங் சென்சேஷன் சொல்லுவோம். இதே படபடன்னு தேவையில்லாமல் அடிக்குது டாக்டர். அது சில சமயம் ஃபியூ செகண்ட்ஸாக இருக்கலாம், ஃபியூ மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹவர்ஸ் டுகெதராக கூட இருக்கலாம். சில நிற்காமல் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி போகிற அளவு கூட இருக்கலாம். இது நான் சொன்ன இந்த நார்மல் ரேஞ்சை விட்டு தேவையே இல்லாமல் எந்த ஒரு எமோஷனலோ எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவோ எதுவுமே இல்லாமல் தேவையே இல்லாமல் அதிகமாக துடிப்பது தான் நம்ம அரித்மியா என்று சொல்லிக்கிறோம், அதிவேக இதய துடிப்பு என்று சொல்லிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இதில் பல காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இது தேவையில்லாமல் இதயம் துடிக்கிறதுக்கு இதயம் குழந்தை கருவறையில் இருக்கிறது நம்ம மனிதன் இறக்கும் வரை பல ஏஜ் குரூப்பில் பலவிதமான காரணங்களால் இதயம் தேவையை விட தேவையற்ற நிலையில் கூட அதிவேகமாக துடித்து ப்ராப்ளங்களை உண்டு பண்ணோம். இதில் இன்றைக்கி இருக்க காமன் ப்ராப்ளம்னு சொன்னால் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மனிதனோட லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு விதமான அதிவேக இதய துடிப்பு, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிவேக இதய துடிப்பு தான் இன்றைக்கி உலகம் பூராவும் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய, மருத்துவராக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காமன் இதய துடிப்பு சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம். இது எதுவுமே இல்லாமல் வருகிறது ஒரு நோய் அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்கிறது டாக்டர். அது எப்படி எதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு பிரச்சனை வரும், எதனால் வருது? நம்மளுக்கு இதயத்தை இயங்க வைக்கிற ஒரு சக்தி, மின்தூண்டல் சக்தி இருக்கிறது. வலது பக்க ஆரிக்கல்லேருந்து ஒரு மின்தூண்டல் சக்தி அதுதான் நம்ம பிரெயினோட இன்புட்ஸ் மூலியமாக நம்மளுக்கு உதயமானது ஒரு நிமிஷத்துக்கு உங்கள் ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் எமோஷனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நிமிடம் ஒரு இதயம் துடிக்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதை அந்த ஸ்பாட்டை விட்டு வேறு எங்கேயாச்சும் எலக்ட்ரிசிட்டி தேவையில்லாமல் அதிவேகமாக உற்பத்தி ஆகும் பொழுது, நான் சொன்ன மாதிரி ஒரு 70-80 இருக்கிறதுக்கு பதிலாக திடீர்னு ஒரு 200-250 இது மாதிரி மின்தூண்டல் மூலியமாக தேவையற்ற இது மின்தூண்டல் வரும் பொழுது அது இதயம் படபடப்பாக வருகிறது. அதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏஜ் குரூப், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் டிஃப்ரெண்ட், சில பர்த் டிஃபெக்டாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஹார்ட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸில் வர மாறுபாடுகள், பிறக்கும் பொழுதே அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கலாம். அதனால் பிறக்கும் பொழுதே குழந்தைகளில் ப்ராப்ளம் வரும். சில சமயம் ஓல்டு ஏஜ் குரூப், இப்போ நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய அதிவேக இதய துடிப்பு இதனால் காரணம்னு பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப். ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இன்றைக்கி உலகம் பூரா 3ல் ஒருத்தருக்கு 55 வயதை கடக்கும் 3ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி துடிப்பு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உலகம் பூரா சொல்கிறாங்க. அது இன்னும் ஏஜ் ஆகிறப்ப 70-80 கிராஸ் பண்ணுறப்ப இது ரொம்ப காமன். 10ல் 3 பேர் 10ல் 4 பேர்த்துக்கு இந்த துடிப்பு ப்ராப்ளங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏஜ் இட் செல்ஃபே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அதை தவிர இன்றைக்கி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய காமனாக நம்ம பார்க்கக்கூடிய பிபி, ஹை பிபி, சுகர், ஓவர் வெயிட்டு, ஓவர் ஆல்கஹால் கன்சம்ஷன், ஸ்மோக்கிங், இந்த ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளங்கள், தைராய்டு ப்ராப்ளங்கள், இது ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, இதயம் வேறு காரணங்களால் பலகீனமாக உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மின்தூண்டல் தேவையான ஸ்பாட்டை விட தேவையற்ற ஸ்பாட்லேருந்து அதிவேகமாக உற்பத்தியாகி இந்த படபடப்பை உண்டு பண்ணி அவங்களுக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது. பிறவி குறைபாடு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றவங்களுக்கு
எத்தனை வயசில் இது வெளிக்காட்டம் அது வந்து அப்படின்னு சொல்ல முடியாதா? இல்லை அதுக்கு கூட ஒரு வயசு இருக்குது, பிறவியில் அது இருக்கும், அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் இருந்திருந்தால் ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேலே அது அதிகமான இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை, பிறவி குறைபாடுங்கிறதுக்குள்ளே வந்துருச்சுன்னா எந்த வயசில் வேணாலும் இந்த வெளிப்பாடு வரும்னு எடுத்துக்கலாமா? எந்த வயசுலாம் வெளிப்பாடு வரும். அது வந்து பிறந்த நான் சொன்ன மாதிரி கருவறையில் இருக்கும்போதே கூட துடிப்பு அந்த ஸ்கேன் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சா மதர் மூலயமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சில பேர்த்துக்கு அது ஸ்கூல் போகிற வயசில் கூட தெரியாது, சில பேர் காலேஜ் போகிற வயசு இல்லை மேரேஜ் ஆன கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ எந்த வயசில் வேணாலும் அது வெளிப்பாடுன்னு வர்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படபடப்பாக தான் வந்தப்பறம் தான் நம்மளுக்கு அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்மளுக்கு தெரிய வரும். சில சமயத்தில் என்னன்னா நம்ம எப்போ கண்டு தொந்தரவே இல்லைனாலும் நம்ம ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறோம், ஒரு இசிஜி எடுக்கிறோம் அப்படின்றப்ப கூட நம்ம இசிஜியில் வச்சே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில் நம்ம மின் தூண்டல் இதயம் எப்படி இயங்குகிறது என்பதை தான் நம்ம அந்த இசிஜி மூலமாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், நேரில் அனைத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து இசிஜி வந்து இதயம் எப்படி துடிக்கிறது, எலக்ட்ரிசிட்டினால் எப்படி இயங்குறது, எலக்ட்ரிசிட்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் அந்த இசிஜின்னு சொல்கிறது. அதில் எலக்ட்ரிசிட்டியில் ஏதாச்சும் கோளாறு பர்த் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் இசிஜியில் சில பேர்த்துக்கு தெரிய வந்துடும், அவங்களுக்கு தொந்தரவே இல்லைன்னா கூட. ஸோ அது மாதிரி முன்னமே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாவே அவங்கள கொஞ்சம் காஷன் பண்ணலாம் நம்ம. ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அதை நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாகவே நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதும் நல்லதுன்றதை நம்ம கைட் பண்ண முடியும். ஒரு இதய துடிப்பை இசிஜியில் பார்க்கும்போது அதனுடைய வேலிடிட்டின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நான் பார்த்தது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு அப்படியே இருக்குது டாக்டர்னு சொல்ல முடியாது. ஒரு ஃப்ரீக்வன்சியில் அது மாறுபடலாம். நேற்று எடுத்தது நாளைக்கு எடுத்தோம்னா இன்னொன்று கூட மாறுபடலாம். இதுதான் மருத்துவம் இல்லையா? அப்போ நான் இன்றைக்கி பார்க்குறேன், எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் எதை வச்சு எனக்கு அந்த இசிஜியை வச்சோ அல்லது எனக்கு ஏற்படுற மற்ற சிம்டம்ஸை வச்சோ இன்றைக்கி உங்களுக்கு இல்லை, ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் இந்த டெஸ்ட்டை இசிஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், இன்னும் எவ்வளோ நாள் கழித்து எடுங்க அப்படின்னா எந்த ஒரு இடைவெளியில் மறுபடியும் ஒரு 100 இசிஜி எடுக்கணும். அந்த இசிஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 35 வயதை கடந்தவங்க வந்து ஒரு ஆனுவலாக ஒரு இசிஜி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இது மாதிரி ஏதாச்சும் குறைபாடுகள் வருகிறதா என்பது. பர்த் டிஃபெக்ட்லாம் வந்து நம்ம எப்போ பண்ணாலுமே கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் ஏஜ் அதிகமாக வரப்போ நம்மளுக்கு வேறு வேரியஸ் ப்ராப்ளங்கள் வரலாம், பிபி அது மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இசிஜியில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஆனுவல் செக்அப் பண்ணுறப்ப இசிஜி ரெகுலராக பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதப்போ திடீர்னு ஒரு படபடப்பு வந்துடுது. அந்த படபடப்பை நம்ம எந்த விதமான முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிறது? அதாவது எவ்வளவு நேரம் அந்த படபடப்பு நீடிச்சிச்சுன்னா நம்ம ஆபத்தில் இருக்கோம், அல்லது டாக்டர்கிட்ட போன் எடுத்துக்கிறதா, அல்லது எனக்கு அந்த டயத்தை தாண்டி இருந்தது ஆனால் குறைஞ்சிருச்சு, திரும்பவும் எனக்கு இவ்வளவு நாளைக்கு வரலை, 6 மாதத்துக்கு வரல, 1 வருஷத்துக்கு வரல, இல்லை 5 வருஷம் ஆச்சுங்க அப்போ ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து சீரியஸான விஷயம் இல்லைன்னு எடுத்துக்கிறதா, அல்லது இதனுடைய ஃப்ரீக்குவன்சி இப்போ வந்துச்சு திருப்பி அடுத்த ஒரு 15 நாளில் வந்துருச்சு அப்படின்னா இது உடனடியாக மருத்துவர்கிட்ட கொண்டு போகணும்னு எடுத்துக்கிறதா? இந்த அறிகுறிகளினுடைய அடிப்படையில் நான் உடனடியாக எனக்கு இது ஒரு பிரச்சனை, ஒரு மருத்துவரை பார்க்கணும், நான் எப்படி முடிவெடுக்கிறது? இது பார்த்திங்கன்னா துடிப்பு வருது அவங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் ரேட்டில் ஹார்ட் இயங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஹார்ட் இயங்குறதே நம்மளுக்கு தெரியாது. நம்ம வேலையை பார்ப்போம், அது வேலையை பார்த்துட்ருக்கோம். அது சீரற்ற தன்மையில் துடிச்சு அதிவேகமாக துடிக்கும் பொழுது அது டெஃபினட்டாக நம்மளால் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 70-80 இருக்கிறது வந்து ஒரு 150 200 வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது துடிக்க ஆரம்பிக்காதுன்னா அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது. அவங்க உடனே ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லை போய் படுத்துருவாங்க, கம்முன்னு எப்போ நிற்கும்னு பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்ஸாக வர ஆரம்பிக்குது. வேறு என்ன டாக்டர் அதில் அறிகுறி? பயங்கரமாக வேர்க்கிறது, கைகால் நடுக்கம், அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் வருமா டாக்டர்? அது மாதிரி அதிவேகமாக துடிக்கிறப்போ ஒன்று படபடப்பு தெரிய ஆரம்பிக்கும், ஒரு ஸ்லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், ஒரு ஸ்வெட்டிங் வரலாம், ஒரு நெஞ்சு ஹெவியாக இருக்க மாதிரி, ஒரு பாரமாக இருக்க மாதிரி வரலாம். அது வேகத்தை பொறுத்து 250 அது மாதிரிலாம் ரேட்லாம் போகிறப்போ அவங்களுக்கு தலை சுத்தல், மயக்கம் வரலாம், நினைவிலேருந்து கீழே விழலாம், மூச்சு முட்டலாம், இது மாதிரி பல தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி பல தொந்தரவுகள் அந்த ரேட்டை பொறுத்து 150லேருந்து 250 வரைக்கும் ரேஞ்ச் மாறுறப்ப அவங்களுக்கு வந்து அது இண்டிவிஜுவல் டாலரபிள் கெப்பாசிட்டி ஆல்சோ அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் மாறுபடும். படபடப்புலேருந்து ஆரம்பித்து அது மயக்கத்தில் கூட போய் முடியலாம், நடுவில் நெஞ்சு வெளியே மூச்சு வாங்கலாம். இது மாதிரி வர்றப்ப அவங்க வந்து போய் ரெஸ்ட்டு தான் எடுப்பாங்க. இமீடியட்டாக வந்து சில பேருக்கு என்னென்ன இது 1 or 2 மினிட்ஸில் அவங்க ரெகனைஸ் பண்ணி என்னமோ நடக்குதுன்னு ரெகனைஸ் பண்ண காட்டியுமே அது நின்று போயிடும். அப்படின்றப்ப அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து சில பேர் நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. சரி ஏதோ நீங்கள் டென்ஷன் போல் இருக்குது, வந்துருச்சு போல விட்டுருவாங்க. பட் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிக்கிறப்ப ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றப்ப தென் தே ரியலைஸ் சம்திங் கோயிங் ராங் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் ஒரு படபடப்பு வருது அப்படின்றப்ப அட்லீஸ்ட் நம்ம மெடிக்கல் மருத்துவராக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு தடவை இது மாதிரி தேவையே இல்லாமல் கூட உங்களுக்கு ஒரு துடிப்பு வந்துருச்சு அப்படின்னாவே வந்து நீங்கள் மருத்துவரை அணுகி, ஒரு இதய துடிப்பு நிபுணரை அணுகி எதனால் இது மாதிரி வந்துச்சுன்ற பார்த்து அதை நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து மானிட்டரிங் டிவைசஸ்லாம் இருக்குது. அதை வந்து என்ன மாதிரியான, ஏன்னா 1 or 2 மினிட்ஸில் யாராலையும் போய் பக்கத்தில் போய் இசிஜிலாம் எடுத்து டாக்குமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி டாக்குமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி மானிட்டரிங் டிவைஸ் போட்டு மானிட்டர் பண்ணலாம் அப்படின்றப்ப எந்த ஒரு துடிப்பு நம்மளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் மருத்துவரை அணுகி அது எதனால் வந்துச்சு, திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதனால் வேறு பக்க விளைவுகள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. சீரற்ற இதய துடிப்பு ஏற்பட்ட ஒருத்தர்
அதை சரியாக கவனிக்காமல் விட்டார்னா அது மாரடைப்பு அல்லது வந்து இதய துடிப்பு நின்று போகிறது மாதிரியான இதயம் தொடர்பான வேறு பிரச்சனைகளை லீட் பண்ணுமா, அல்லது அப்படி இல்லை இதயம் தொடர்பில்லாத வேறு பிரச்சனைகளுக்கும் இது வழிவகுக்கும்னு எடுத்துக்கலாமா? ரெண்டுமே. இந்த சீரற்ற இதய துடிப்பு நம்ம பார்க்குறப்ப நம்ம இன்னைக்கு உலகம் பூரா உள்ள காமனான சீரற்ற இதய துடிப்பு வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதாவது ஆரிக்கல் மனிதனுடைய அப்பர் சேம்பரானது ஆரிக்கலானது ஒரு 400லேருந்து 600 முறை ஒரு நிமிடத்துக்கே துடிக்க ஆரம்பிக்கிறது. அப்படின்றப்ப 70-80 பண்ணால் தான் அது பிளட்டை பம்ப் பண்ணும். 600 தடவை துடிக்கிறப்ப பம்ப் பண்ணாது, இல்லை அப்படியே ஒரு ஷேக் தான் ஆகிட்டு இருக்கும். அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா 4 சேம்பர் ஹார்ட் வந்து ஒரு 2 சேம்பர் தான், கீழே உள்ள 2 வென்ட்ரிக்கிள் தான் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அப்பர் 2 சேம்பர்ஸ் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலைன்னப்போ பிளட்டு தேங்கும். பிளட்டு தேங்கினா கிளாட் ஆயிரும். கிளாட் ஆச்சுன்னா கிளாட் பிரெயினுக்கு போச்சுன்னா தான் அந்த பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய துடிப்பு. இவங்களுக்கு வந்து துடிப்பு படபடப்பு இருக்க தெரியலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். பட் இது தெரியுதோ தெரியலையோ அவங்களுக்கு, பட் பிளட்டு கிளாட் ஆகி பிரெயினுக்கு போச்சுன்னா அது ஸ்ட்ரோக், அது பக்கவாதத்து வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அதனால தான் வந்து ஒரு தடவை தெரிஞ்சால் கூட நான் சொன்னது வந்து நெக்லெக்ட் பண்ணாமல், ஒரு 60 வயசு உள்ளவருக்கு வந்து எனக்கு ஒரு 2 நிமிஷம் தான் துடிச்சுது அதுக்கப்புறம் நல்லா ஆகிட்டேன் அப்படின்றத அவர் நெக்லெக்ட் பண்ணாமல் அதை நெக்ஸ்ட் டைம் டாக்குமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகள் கொடுத்து நம்ம அதனால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது ஒரு ஆஸ்பெக்ட். ஹார்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் இல்லாமல் பிரெயினால் வரக்கூடிய ப்ராப்ளம். பட் ஹார்ட்டு தான் சோர்ஸ். அது வர வைக்கிறதுக்கான காரணம் ஹார்ட் தான் சோர்ஸ். 100 ஸ்ட்ரோக் பேஷண்ட் வராங்க, பக்கவாதம் பேஷண்ட் வராங்களா, ஒரு 20-25 பேத்துக்கு வந்து ஹார்ட்னால தான் அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கே வருது. இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மெடிசன் கொடுத்தோம்னா நம்மளால் சரி பண்ண முடியும். ரெண்டாவது, இது மாதிரி தேவையே இல்லாமல் இதயம் துடிக்கிறப்ப அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இல்லாமல் வந்து பலகீனமாயிரும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரேட்டு மாறுபடணும். தேவையே இல்லாமல் இதயம் வேகமாக துடிச்சதுன்னா இதயமானது பலகீனமாயிட்டால் அது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய மூச்சு முட்டல், கை கால் வீக்கம், அது மாதிரி மற்ற பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ துடிப்புனால வந்து ஒன்று ஸ்ட்ரோக்கு, இன்னும் ஹார்ட் ஃபெயிலியர். இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனையினால், இதய துடிப்பில் ஏற்படுற பிரச்சனையினால் வரும் பொழுது அதுலேயும் உங்களுக்கு ஸ்டேஜஸ் இருக்கா? அந்த ஸ்டேஜஸை வச்சு இவருக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதனால் அது ஸ்ட்ரோக்கு கொண்டு போயிடும் அல்லது இதயத்தில் வேறு பிரச்சனையை கொண்டு போயிடும் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா, இல்லை இந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுற நிமிஷத்தை பொறுத்து முடிவெடுப்பீங்களா? இது என்ன ஆகுனா, இந்த ப்ராப்ளமானது நான் சொன்ன மாதிரி இந்த ஏஜிங்னால் வரக்கூடிய ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ற ப்ராப்ளமானது ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போது வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கும். அதை டாக்குமெண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு போயிட்டுருக்கும். அதவே சரியாயிரும். பேஷண்ட்டே சொல்லுவாங்க, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இருந்து டாக்டர் நான் பை டைம் நான் வீட்டை விட்டு வெளியே வரங்காட்டி நின்று போச்சு, நல்லா ஆகிட்டேன் அப்படின்பாங்க. இது மாதிரி ஆரம்பிக்கிற ப்ராப்ளமானது ஒரு ஃபியூ இயர்ஸில் என்ன ஆகும்னா லாங் லாஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும், மணிக்கணக்காக போக ஆரம்பிக்கும். அது அடுத்த ஸ்டேஜ் போகிறப்ப என்ன ஆகும்னா இது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி ரொம்ப சீரியஸாக போய் முடியும். சில சமயம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 5 வருஷமோ ஒரு 10 வருஷமோ கழித்து இந்த படர்பானது பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிரும். அப்படியே நார்மலே ஆகாது. என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நார்மலே ஆகாது. ஸோ இது ஒரு ப்ரொக்ரெசிவ் ப்ராப்ளம். ஆரம்பத்தில் ஒரு நிமிடங்கள் வந்த ப்ராப்ளமானது மணிக்கணக்காக போய் ஒரு ஸ்டேஜில் ஏதாச்சும் மெடிசன் கொடுத்தா சரியாகிறப்ப ஸ்டேஜும் கிராஸ் ஆகி பர்மனெண்ட்டாகவே செட்டில் ஆகிரும். இது ப்ரோக்ரஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா அப்படின்னா இந்த ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக்கு, ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியரு, இதனால் பரவாயில்ல திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற ப்ராப்ளம், மல்டிபிள் ஸ்ட்ரோக்னால மெமரி லாஸு, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்ம அந்த டியூரேஷன் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி இந்த ப்ரொக்ரெசிவ் டிசீஸில் வந்து பார்க்குறோம். நம்ம இதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு நிமிஷம் வந்து 15 நிமிஷம் வந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு அப்ரோப்ரியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப we can avoid disease progression. ப்ரொக்ரெசிவ் ஆனதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அதை போய் நம்ம அன்னைக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடையாது. வாட் எவர் டேமேஜ் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட், வி கான்ட் ரிவர்ஸ் இட். வாட் எவர் ஸ்ட்ரோக்கோ ஏதோ ஹார்ட் ஃபெயிலியரோ ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து அறிகுறிகள் இருக்கும்போதே வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது வந்து நம்ம வி கேன் அவாய்ட் த ப்ரோக்ரஷன் ஆஃப் த டிசீஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ. குறிப்பாக இதய நோய் தொடர்பாக எப்போவுமே ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா பெண்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை ஆண்களோடு ஒப்பிடுகிற சதவீதத்தில் அப்படின்னு மெட்டபாலிக் ரீஜன். ஸோ அந்த அடிப்படையில் கணக்கு பண்ணும் பொழுது இந்த மாதிரியான படபடப்பு அல்லது மார்பில் ஏற்படக்கூடிய திடீர் இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் இந்த பிரச்சனைகளில் பெண்களுக்கு நிறையா வருதா, ஆண்களை நிறையா பாதிக்குதா? இது 40 இயர்ஸ் 40 to 50 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் பெண்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். பட் இப்போ வந்து நம்ம வந்து இந்த நான் சொன்ன இந்த படபடப்புக்கான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெஸ்பெக்ட் நம்ம ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் பற்றி பேசும்போது உலகம் பூரா காமனாக பழகும்போது ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். பிபி, அது நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப் லேட்டாக கொஞ்சம் ஈவன் மிடில் ஏஜ் லேடிஸ்க்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓவர் வெயிட்டு தைராய்டு ப்ராப்ளத்தினாலேயோ இல்லை வேறு இஷ்யூஸ்னாலேயோ ஹார்மோனல் இஷ்யூஸ்னாலேயோ ஓவர் வெயிட் இருக்கவங்களாம் நிறைய பேர் பார்க்குறோம். பிபி, சுகர் அதெல்லாமே கொஞ்சம் ஏர்லியர் ஏஜாகவே இப்போலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் கல்ப்ரேட் ஃபார் த அப்நார்மல் ஹார்ட் பீட். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு அப்சல்யூட்லாக ப்ரொடெக்டட்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் இப்போ வந்து ஆஃப் லேட்டாக வந்து இந்த இரகுலர் ஹார்ட் பீட்ஸ்லாம் நம்ம நிறைய பேரை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த சீரற்ற இதய துடிப்பு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நோயாளியை குணப்படுத்துறதுக்கு அதிகபட்சமாக உபயோகப்படுவது
சர்ஜிக்கல் ப்ரொசீஜரா இல்லை மருந்து மாத்திரைகள் அல்லது சிம்பிளான விஷயங்களை குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்றத. இப்போ அந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய சீரற்ற இதய துடிப்பு இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60-year-old மேனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அவருக்கு ஃபஸ்ட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்து ட்ரை பண்ணலாம். மருந்து மாத்திரை நம்ம செலக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசன் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். எடுத்தோடனே பவர்ஃபுல்லான மெடிசன் கொடுக்குறது கிடையாது. ஏன்னா அவருக்கு சப்போஸ் நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு அவர் இந்த மெடிசன் சாப்பிட்டா அவருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதே சமயம் மெடிசன் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியமான சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசன் கொடுத்தோம்னா அதோட சக்ஸஸ் ரேட் ஒரு 30 to 40%. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்குறப்ப அதோட சக்ஸஸே ஒரு 50% தான். என்னதான் மெடிசனில் வந்து ஒரு 100% நம்மளால் அந்த ப்ராப்ளம் வராமல் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஏஜ் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, பிபி லைஃப் லாங்காக இருக்க தான் போகுது, சுகர் லைஃப் லாங்காக இருக்க தான் போகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தினால வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்மளை வந்து மெடிசனால் க்யூர் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 40-50% வந்து மெடிசனால் ட்ரை பண்ணலாம். பட் அது கொடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் வருது, எனக்கு ரெஸ்பாண்ட் இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ன்றது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் எதுவும் கிடையாது. இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இன்வேசிவ்ன்றது தொட வழியாக ஊசி போட்டு ஹார்ட்டுக்குள்ளே போய் நான் சொன்ன மாதிரி இந்த ஆரிக்கல்லேருந்து 400-500 தடவை 600 தடவை வர துடிப்பு எந்த ஸ்பாட்லேருந்து வர ஸ்பாட்டை கண்டறிஞ்சு அதை வந்து அந்த ஸ்பாட்டை வந்து நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும், பழைய நிலைமைக்கு கொண்டு சரி பண்ண முடியும். அது சரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அதோட சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 80%, ஆல்மோஸ்ட் டபுள் த சக்ஸஸ் ரேட் ஆஃப் மெடிசன். அட் த சேம் டைம் இது அவங்களுக்கு வந்து மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜிலே இந்த மாதிரி வந்துட்டு போகுது டாக்டர், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருக்குது, நின்று போயிடுது, இல்லை கொஞ்சம் நாளாகவே திருப்பி ஒரு மாதமாகவே திருப்பி இருந்துக்கிட்டே இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது வந்து ஒரு லோக்கல் அனஸ்தீசியாவில் ஒரு செடேஷனில் பண்ணுறது தான். ஒன்றும் சர்ஜரி கிடையாது, கட்டிங் சூச்சரிங் கிடையாது, ஒரு கீஹோல் ப்ரொசீஜர் மாதிரி சொல்லலாம். 1 day தான் ஸ்டே பண்ணணும் ஹாஸ்பிட்டலில். அதை பண்ணோம்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு 80% வரைக்கும் நம்மளால் அந்த வியாதி நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகாமையும் தடுக்கலாம். அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்ட்ரோக் ரிஸ்க்கும் கம்மியாகுது, ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்க்கும் கம்மியாகுது, லாங் டேர்ம் ப்ரோக்ரஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ரஷன் ஆகி பர்மனெண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிரும். இதுதான் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஏன் எல்லாருக்குமே இந்த இன்வேசிவ்ங்கிற ஒரு முறையே கையாளக்கூடாது டாக்டர்? மாத்திரை வச்சு நம்ம ஏன் ஒரு ட்ரையல் எடுத்து பார்க்கணும்? என்னென்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சிம்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ பேஷண்ட் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு அந்த போகிறப்ப அதனால் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது, ரெண்டாவது அவங்களோட அண்டர்லைங் ஹார்ட் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே நம்ம டேக் இன்டு அக்கௌண்ட். நம்ம வேறு என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் அதை பொறுத்து தான் வந்து சக்ஸஸ் ரேட்டும் மாறும். ஹார்ட் ஒரு ரீசனபிளாக நல்லா இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் 80%. சப்போஸ் சம்படி வேலர் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய வேல்னால பாதிப்பு இருக்குது, ஏற்கனவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு, பல பிரச்சனைகள் ஹார்ட்டில் இருக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த சக்ஸஸ்லாம் கம்மியாக வரும். ஸோ நம்ம எல்லாமே பார்த்து அது யாருக்கு பெஸ்ட்டு இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம். நான் சின்ன மாதிரி மெடிசன் அவாய்ட் பண்ணலாம், இவருக்கு ஹார்ட்டு அதர்வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த ஒரு ப்ராப்ளம் தான் அவருக்கு ப்ராப்ளம், இதை சரி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்க வாய்ப்புகளுக்கு நம்ம வில் டெல் தம் டு கோ ஃபார் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட். சில பேர் மல்டிபிள் இஷ்யூ இருக்கவங்களுக்கு மெடிசன் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட், நம்ம மெடிசனில் இப்படியே கண்டினியூ பண்ணிப்போம். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் டிசிஷன் பேஸ்ட் ஆன் த அண்டர்லைங் ஹார்ட் டிசீஸ் தான் நம்ம எடுப்போம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது குணப்படுத்துதல் அப்படிங்கிறத விட கட்டுப்படுத்துதலுக்கு தான் அதிகமாக சாத்தியக்கூறு இருக்குது இல்லையா? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அது கட்டுப்படுத்த தான். ஏன்னா இது வியாதி இருந்துச்சுன்னா அது நாள்படையில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். இதை கட்டுப்படுத்தி இதை ப்ரோக்ரஸ் ஆகாமல் நம்ம கட்டுப்படுத்த தான் அதை முடியும். யாருமே வந்து இன்றைக்கி உலகம் பூரா வந்து அதை க்யூர் பண்ணிட்டோன்ற வேர்டு யூஸ் பண்ண முடியாது. இதை கட்டுக்குள் வைத்துக்கிறதே வந்து பெரிய அட்வான்டேஜஸ். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும், எதெல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு வரும் இந்த சீரற்ற இதய துடிப்பை? ரொம்ப காமனாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ் ஆக இந்த ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 70 வயசுக்கு மேலே ரொம்ப காமனான ப்ராப்ளம் இது, துடிப்பில் வரக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம். ரெண்டாவது ஹைப்பர் டென்ஷன். ரொம்ப நாளாக நாள்பட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஹைப்பர் டென்ஷனில் இருக்கவங்க, அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், சுகர் இருக்கவங்க, ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, கொரட்டை விட்றவங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா கொரட்டைன்றது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபார் மல்டிபிள் டிசீசஸ். அதில் வந்து இந்த ரிதம் ப்ராப்ளம், சீரற்ற இதய துடிப்புக்கு கொரட்டை விட்றது ஒரு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். ஸோ கொரட்டை விட்றவங்க, ஓவர் வெயிட், ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்க, ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுறவங்க, ப்ளஸ் இந்த தைராய்டு இஷ்யூஸ் இருக்கவங்க, ஓவர் தைராய்டு செக்ரீஷன்ஸு, ஆஸ்துமேட்டிக் பேஷண்ட்ஸு, ஏற்கனவே ஹார்ட் பலகீனமாக இருக்காங்க, ஹார்ட் அட்டாக்னாலேயோ இல்லை ஒரு ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ்னால சஃபர் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி துடிப்பு வேறுபாடு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஒருத்தருக்கு இதயம் தொடர்பான வேறு ஒரு பிரச்சனைக்காக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, அல்லது பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரியான சமயத்தில் இந்த பிரச்சனைகளும் சேர்ந்து அதோடு உங்களை மாதிரி மருத்துவர்கள் குழுவாக இணைஞ்சு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு செயல்பட்டு அதை முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுவும் இதுவும் வேறு வேறுன்னு எடுத்துப்பீங்களா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதய துடிப்பு வரத்துக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து வேல்வ் ப்ராப்ளம். ஹார்ட்டில் உள்ள வேல்வ்ஸ் வந்து சரியாக வேலை செய்யலை, அது சின்ன வயசுனாலேயோ இல்லை ஓல்டேஜ்னாலேயோ வேல் பாதித்து லீக் ஆகுது, இல்லை சுருங்கிருச்சு அப்படின்றப்ப
இந்த ஹார்ட்டோட துடிப்பு வேறுபாடுகள், சீரற்ற இதயத்துடிப்பு ரொம்ப காமனாக பார்ப்போம். இவங்க வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போவாங்க. இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து வால்வ் சரியாக வேலை செய்யலைன்றப்ப அதை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி தான் நேட்டிவ் வால்வை எடுத்துகிட்டு ஆர்டிஃபிஷியல் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம அறுவை சிகிச்சை நிபுணரோட இணைந்து இந்த துடிப்பையும் நம்ம வந்து ஆன் டேபிள்லேயே வந்து சர்ஜிக்கல் டேபிள்லேயே வந்து இந்த மாதிரி கரண்ட் தெரப்பி கொடுத்து ஒரே நேரத்தில் அந்த கிரையோலேஷன்லாம் கொடுத்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த துடிப்பையும் நம்ம வந்து அவங்களோட இணைந்து நம்ம செயல்பட்டு இந்த துடிப்பையும் அதே சமயத்தில் சரி பண்ணுறதுக்கு ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வால்வ் ப்ராப்ளமும் கரெக்ட் ஆயிரும், இந்த ப்ராப்ளமும் ஒரு 50-60% வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வால்வ் ப்ராப்ளம் தேவையில்லைன்றவங்களுக்கு நம்ம இன்வேசிவ் மூலயமா வந்து தொலைவலியாக ஊசி போட்டு அதை பண்ணிப்போம். வால்வ் ப்ராப்ளம் தேவைப்படுறவங்களுக்கு ரெண்டையுமே ஒரே சிட்டிங்கில் நம்ம வந்து சர்ஜிக்கல் டேபிளில் பண்ணிடுவோம். இந்த இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ரொம்ப எளிமையாக ஒரு பின் ஹோலில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி அதை பற்றி சொல்லுங்களேன் டாக்டர். இன்றைக்கி வந்து டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிவேக எதிர்ப்பு காமன் ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த கிரையோபலூன் அப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சீரற்ற தன்மையான ஒரு இதய திருப்பை சரி பண்ணக்கூடிய நியூ டெக்னாலஜி இன்றைக்கி இந்தியாவில் 2 இயர்ஸாக அவைலபிளாக இருக்குது. இது எப்படி பண்ணுவோன்னா ஒரு லோக்கல் அனஸ்தீசியா மூலமாக தொடர்வழியாக ஒரு பலூனை கொண்டு போய் இடதுபக்க ஆரிக்கல்ல மனிதனுடைய மேல்படவில் இடதுபக்க ஆரிக்கல்ல அந்த பலூனை வச்சு தேவையில்லாமல் எலக்ட்ரிசிட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு 600 முறை துடிப்பு வரக்கூடிய அந்த ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிரையோபலூன்ற சொன்ற பலூனை வைத்து தேவையற்ற கூலிங் எனர்ஜி உங்களுக்கு காமிக்கும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு அதை கண்டறிந்து அந்த ஒரு -50 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த பலூனோட டெம்பரேச்சரை கொண்டு போகிறப்ப அந்த தேவையில்லாத செல்ஸ் வந்து அந்த அதிவேக இதய திருப்பி உற்பத்தி பண்ணுற செல்ஸ் வந்து நம்மளால் கில் பண்ண முடியும். இதுதான் வந்து இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜராக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து லோக்கல் அனஸ்தீசியா, எந்த ஒரு கட்டிங் சூச்சரியும் கிடையாது. இதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 80% சக்ஸஸ் ரேட்டு. இது வந்து ஒரு நியூவர் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லாவற்றையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.